ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வ சாட்சி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ராமனும் அக்னி சாட்சியும் அப்படிங்கிறதான் பார்த்து வந்துருக்கோம். எப்படி ஒரு ஒரு சாட்சின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம நிறைவேற்றணும், அதை எப்படி பண்ணணும் முதல்ல அப்படிங்கிறது தான் இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு இன்சிடென்ட் மூலிமா எக்ஸாம்பிளாக சொல்கிறான். அதான் இன்ட்ரொடக்ஷனில் எப்படி சொன்னோம், கடவுள் சாட்சின்னு சொல்லிட்டு கடவுள் தான் எல்லா வேலையும் பண்ணுறார். ஆனால் நம்மளை ஒரு ஜீவாத்மான்னு நம்மளை கிரியேட் பண்ணி நம்மளை இந்த மாய வலையில் பின்ன வச்சு நம்மளுடைய கர்ம பலனுக்கு தகுந்தாப்பல நம்மளுக்கு வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறார். அப்படி இருக்கிற போச்சு நம்ம கடவுள் சாட்சின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கு நம்ம துணை போகக்கூடாது. கடவுள் சாட்சின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றாமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராமாயணத்திலேருந்து சக்கிய சாட்சி எப்படி ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஹனுமார் 4 பேரும் எப்படி அதை நிறைவேற்றினா, என்ன பண்ணினா அப்படிங்கிறது தான் பார்த்துன்னு வரோம். அப்போ ராமரும் சீதையை இல்லாமல் இருக்கார். சுக்ரீவனும் தன்னுடைய மனைவியை இது பண்ணிட்டு இல்லாமல் தன்னுடைய அண்ணாவுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், சுக்ரீவன் என்னுடைய சைன்யத்தை அனுப்புகிற, சீதை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கட்டும், நீங்கள் வாலியை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பேசிக்கிறான். சரி, இப்போது கல்யாணத்தும் போச்சு பாணி கிரகணம் பண்ணிக்கிறோம் நம்ம பேசணும் நம்ம இல்லையா. அந்த மணப்பெண்ணுடைய கையை ஹோல்டு பண்ணி அந்த மாப்பிள்ளையானவன் மணப்பையன் அந்த பையன் அவளுடைய கையை இது பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிட்டு சொல்கிறான். அப்புறம் என்ன மந்திரம் வருது அப்படின்னா, பாணிம் கிருஹ்ணி சிவ பாணினா அப்படின்னு சொல்லிட்டேன்னு இப்போ அப்படின்னு வரும் கல்யாணத்தை போச்சு. இப்போ இவா 2 பேரும் ராமரும் சுக்ரீவனும் பண்ணிக்கிற போச்சு கிருஷ்யதாம் பாணினா பாணிம் அப்படின்னு வருது. அதாவது என்ன அப்படின்னா, நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேனோ அதை கீப் அப் பண்ணுறேன், நீ என்னுடைய வம்சத்தை நல்லபடியாக பாதுகாத்து வரணும் அப்படிங்கிறது தான். அது எவல்யூஷன் தியரின்னு சொல்லிட்டுன்னு நம்ம பிரிட்டிஷ்காரெல்லாம் ஹக் பண்ணிக்கிறா, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறா, பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கிறான்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ராமாயண காலத்திலேயே நடந்தாச்சு, எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்தாச்சு. அதனால தான் புராணங்களும் இதிகாசங்களும் உண்மையானது அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ராமர் அவதாரமாக இருந்தாலும் ஒரு மனுஷனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கார். அப்போ அந்த மனிதனாக அவர் இந்த தர்மங்கள் அவருக்கு அந்த குவாலிட்டிஸ் வச்சுருக்கார். அதுபடி தான் அவர் போகணும், தர்மத்துபடியும் வேதத்தும்படியும் தான் அவர் போகணும். அப்போ ஹனுமார் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் தர்மனிஷ்டர். அவர் ராமருடைய குணங்கள் ஹனுமாருக்கு தெரிஞ்சு கொடுத்து அது தெரியும் இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அக்னி சாட்சியாக இந்த ஸ்நேக உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு இது மாதிரி சொல்லி அதுக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணுறார். ஸோ அதுதான் எப்படி சொல்கிறான் பெரியவா அப்படின்னா, ஒரு அவதாரம்னு எடுத்துட்டோம்னா சும்மா அப்படியே மனுஷனாக இருந்துட்டு போகலாம் அப்படின்றது கிடையாது. ஒரு ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும், தர்மத்தையும் குணங்களையும் எல்லா நேரத்திலையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு தூய்மையான ஒரு உதாரணமாக ராமர் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாரு, ஹனுமார் அவருடைய ராமருடைய குணங்களை தெரிஞ்சுட்டு அக்னியை மூலாதனமாக வச்சுட்டு சக்கிய சாட்சி பண்ணிக்கிறார். ஹனுமானும் ஆஞ்சநேயரும் சுக்ரீவனும் ராமர் லக்ஷ்மணனும். அப்படி இந்த இடத்துல வால்மீகியோடைய ஒரு ஸ்லோகம் வருது. என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 781 வருது. சீதா கபீந்திர க்ஷணதாசரானாம் ராஜீவ ஹேம ஜ்வல நோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி அப்படின்னு வருது. இவா ஹனுமாரும் சுக்ரீவனும் ஒரு சைட்லேயும் ராமர் லக்ஷ்மணர் ஒரு சைட்லேயும் உட்காந்துட்டு அக்னியை பிரதானமாக வச்சுட்டு சக்கியம் பண்ணிக்கிறா, அக்னி சாட்சியா. இந்த மாதிரி 2 பேரும் அவளுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு இது நடந்துதான். என்ன நடந்துதான் அப்படின்னா, 3 பேருடைய கண்கள் துடிச்சுதான். அதுதான் இந்த ஸ்லோகம், நம்ம படித்த ஸ்லோகத்தினுடைய
இதில் வந்து என்னன்னா இந்த சக்கியம் பண்ற போச்சே 3 பேர்களுக்கு கண் துடித்தது. யார் யாரு? நீல தாமரை பூ போல இருக்கக்கூடிய சீதாவினுடைய கண். தாமரை பூ தண்ணியில இருக்கும், சீதாவினுடைய கண்ணில் தண்ணீர் அழுதுண்டே இருக்கா இல்லையா, அப்போ அவளுடைய கண்ணு வந்து இந்த நீல தாமரை பூ போல இருக்கு. அப்போ அவளுடைய இடது கண் துடித்தது அப்படின்னு சொல்றா. ஸோ லேடிஸ்க்கு வந்து லெஃப்ட் ஐ துடிச்சா நல்லது, அதனால அவளுக்கு அங்கே துடிச்சுதான். எப்போ இந்த சக்கியம் பண்ற போச்சு, அதுதான் கடவுள் சாட்சின்னு சும்மா வாயால் சொல்லிட்டா போடாது, அதுபடி நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தான் அவளுக்கு அங்கே துடிச்சது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னும் 3 பேருக்கு துடிச்சதுன்னு அந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 2வது யாருக்குன்னா மஞ்சள் சிவப்பு இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கண் உடைய வாலிக்கு துடிச்சுதான். அவனுக்கும் இடது கண் துடிச்சது. ஆம்பளைங்களுக்கு இடது கண் துடிச்சா கெடுதல், லேடிஸுக்கு இடது கண் துடிச்சா நல்லது. அப்ப என்ன ஆகுது? மஞ்சள் சிவப்பு நிற கண்ணுடைய வாலிக்கு இடது கண் துடிச்சது. 3வது யாரு? அந்த நெருப்பு ஜுவாலையை கக்கக்கூடிய ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் மாதிரி இருக்கக்கூடிய ராவணனுடைய இடது கண்ணும் துடிச்சது. அப்போ அந்த அக்னி சாட்சியா அந்த சக்கியம் பண்ணின போது 3 பேருக்கு சீத்தையோட இடது கண் துடிச்சு அவளுக்கு நல்லது நடக்க போறதுங்கிறத ஒரு இண்டிகேஷன். வாலிக்கு கண் துடிச்சது அவனுடைய வதமகா போறதுன்னு சொல்லிட்டுன்னு ராமர் தான் பண்ண போறார். ராவணனுக்கும் துடிச்சது ராமர் வந்து அவனை வதம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சூரிய வம்சத்துல பிறந்தவரும் அந்த அந்த வம்சத்துல வந்தவரும் சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கும் அக்னி சாட்சியாக அந்த சக்கிய உறவு சாட்சி நடந்த போது இது வந்து நடந்தது அப்படின்னா அவ 2 பேரும் எவ்வளவு ஒரு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ கோர்ட்லாம் நீங்கள் வந்து அந்த புக்கை கொடுத்து அது மேலே சாட்சி நான் தான் சொல்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்றோம், ஆனால் எல்லாம் பொய் சொல்கிறோம். அப்போ அது பொய் சாட்சியாகிடுதா இல்லையா? அப்போ நம்ம அந்த நேர்மையாக நம்ம மனசுலேருந்து நம்ம சொல்கிறது இல்லை. அது மாதிரி கடவுள் சாட்சின்னு சொல்லி பண்ணினோம்னா, அது வாய் வார்த்தையால் சொல்லிட்டு தப்பு காரியம் பண்ணினோம்னா அது பண்ணக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை சொல்லி இந்த மாதிரி ஒரு சக்கியம் பண்ணிக்கிற போச்சு அக்னி சாட்சியா 3 பேரோட கண் துடிச்சது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ அவள் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு அவ்வளோ பெரிய அவதாரமாக இருந்தாலும் இறங்கி வந்து தன்னோட கையை அவர் கொடுத்த ராமர் சுக்ரீவனுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தட் சாட்சி அப்படின்னு வருது. சுக்ரீவனும் பண்ணுறான் அப்படிங்கிறதான். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தான். அதுக்கு தான் ஹெட்டிங்கே தெய்வ சாட்சின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் ராமர் எப்படி தன்னுடைய சாட்சியை பண்ணினார், அதை எப்படி அவர் நிறைவேற்றினாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.